காட்டிக் கொடுத்தவனை எனக்கு தெரியும். செவ்வந்தி பரபரப்பு வாக்குமூலம். செவ்வந்தியின் தோற்றத்தில் சிக்கிய யாழ்ப்பாணத்தின் தாக்ஷி இந்த நேரத்திலும் தான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்திருந்ததாக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி பரபரப்பு வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இஷாரா செவ்வந்தி வழங்கியுள்ள வாக்குமூலத்தில் பேலியகுட குற்றப்பிரிவின் இயக்குனர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரோஹன் ஒலுகல தன்னை எந்த நேரத்திலும் கைது செய்வார் என தனக்கு தகவல் கிடைத்தது. 7 மாதங்கள் நேபாளத்தில் தலைமறைவாக இருந்தபோது வெறுப்பு நிலைமை ஏற்பட்டது. இலங்கை செல்லலாம் என எண்ணிய போதும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் நேபாளத்தில் பதுங்கியிருந்தேன் என தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலக தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்யும் திட்டத்தின் பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இஷாரா நேற்று முன்தினம் இரவு நேபாளத்தின் பக்தபூர் மாவட்டத்தில் உள்ள திப்போஸ் பூங்கா பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பரமான வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டார். இந்த சந்தேக நபருடன் பாதாள உலக உறுப்பினர்கள் உட்பட 5 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். செவ்வந்தி கைது செய்யப்பட்ட பிறகு போலீஸ் அதிகாரிகள் அவர் தங்கியிருந்த வீட்டிற்கு சென்ற நிலையில் வேறொரு நாட்டின் பிரஜையாக அவரது முகத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டு அங்கிருந்து மீட்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி தனது வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடொன்றிற்கு தப்பிச் செல்ல தயாராகி வந்துள்ளார். கெஹல்பத்ர பத்மேயிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது இஷாரா செவ்வந்தியின் மறைவிடத்தை போலீசாரால் அடையாளம் காண முடிந்தது. அதன் பிறகு ரோஹன் ஒலுகல தலைமையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இஷாரா செவ்வந்தி உட்பட 6 சந்தேக நபர்களை இன்று இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் தொடர்புடைய மற்றவர்கள் மற்றும் இஷாராவை பாதுகாப்பாக நாடு கடத்த உதவிய தமிழரான ஜே.கே. பாய்க்கும் கெஹல் பத்மேக்கும் அதிகளவான பணம் செலுத்தியுள்ளதாக அதிகாரிகள் விசாரணையில் கண்டறிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை இடம்பெற்ற பிறகு இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்ல ஜே.கே. பாய்க்கும் 65 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு முன்னர் நீர்கொழும்பு பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. குறித்த அழைப்பில் இஷாரா செவ்வந்தி இதுதான் என்னுடைய கடைசி தொலைபேசி அழைப்பு எனவும் இனி தொலைபேசி அழைப்புகளை கூட மேற்கொள்ள மாட்டேன் எனவும் கூறியதாக விசாரணைகளில் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த அழைப்புக்காக செவ்வந்தி பயன்படுத்திய சிம் அட்டையினையும் அவர் துண்டித்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் குறித்த போலீஸ் அதிகாரி தவிர்த்து மேலும் பல முக்கிய புள்ளிகள் இஷாரா செவ்வந்தியை நாடு கடத்திய விடயத்தில் தொடர்பு பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே செவ்வந்தி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் குறித்த முக்கிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரம் இலங்கையில் நடந்த பாரிய குற்றச் சம்பவங்களுக்கு மூளையாக செயற்பட்டவரும் சர்ச்சைக்குரிய நபருமான இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் வீடொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட போது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியினரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட குழுவில் கம்பஹா மற்றும் நுகேகுடையைச் சேர்ந்த 2 பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தம்பதியும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இஷாரா செவ்வந்தியுடன் சேர்த்து நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் செவ்வந்தியை போன்று உருவ ஒற்றுமையை கொண்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவர்கள் இருவரின் உருவ ஒற்றுமையானது விசாரணை அதிகாரிகளை குழப்பமடைய செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சாவகச்சேரியைச் சேர்ந்த தக்ஷி என்ற பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் இஷாரா செவ்வந்தியைப் போலவே தோற்றமளிக்கும் பெண் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தமிழ் பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்டை பெற்று அவரது பெயரில் ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல செவ்வந்தி திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இஷாரா செவ்வந்தியுடன் மற்றைய சந்தேக நபர்களும் இன்று நாடு கடத்தப்பட உள்ளதுடன் செவ்வந்தியை அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ள அதே விமானத்தில் அவர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது. இதற்காக ஏற்கனவே இலங்கை விமானம் ஒன்று தயாராக இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சந்தேக நபர்களில் இஷாரா செவ்வந்திக்கு மட்டுமே சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அவரை நாட்டிற்கு அழைத்து வர நேபாளம் சென்றதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த கைது நடவடிக்கையில் இஷாரா செவ்வந்தி, கம்பஹா பாபா, நுகேகொட பேபி, ஜே.கே. பாய், போலீஸ் செவ்வந்தியான தாக்ஷி, ஜஃப்னா சுரேஷ் என்ற சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஷாரா மற்றும் அந்த பெண்ணை தவிர
கைது செய்யப்பட்ட ஏனைய 2 சந்தேக நபர்களும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் மற்ற 2 சந்தேக நபர்களும் கொழும்பு மற்றும் கம்பஹாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் நேபாளத்தில் கத்மண்டு பகுதியில் உள்ள ஒரு ஆடம்பர வீட்டில் அதிக வாடகை கொடுத்து மறைந்திருந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. இவர்கள் கெஹல்பத்ர பத்மேவின் ஆதரவாளர்கள் என்றும் அவர்கள் போதைப்பொருள் கும்பலில் ஈடுபட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது குறித்து சந்தேக நபர்களிடம் விசாரித்த போது இந்த தமிழ் பெண்ணின் புகைப்படங்கள் மற்றும் பதிவுகளை பயன்படுத்தி போலி பாஸ்போர்ட்டை பெற்று அவரது பெயரில் ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்ல செவ்வந்தி திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. கெஹல்பத்ர பத்மேவின் ஆலோசனையின் பேரில் JK பாய் என்ற சந்தேக நபர் இதற்கான அனைத்து உதவிகளையும் செய்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கணேமுல்ல சஞ்சீவவின் கொலை சம்பவத்துக்கு உடந்தையாக இருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற விதம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குற்றத்தை செய்த பிறகு இசாரா செவ்வந்தி மித்தேனிய பகுதியிலிருந்து JK பாய் என்னும் நபரின் உதவியுடன் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்காக சுமார் 6.5 மில்லியன் ரூபாய் செலவழித்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்று சுமார் 3 வாரங்கள் அங்கேயே தங்கியிருந்துள்ளார். இதன் பின்னர் பேருந்து மற்றும் ரயில் மூலம் தப்பிச் சென்று தலைமறைவாகி 7 நாட்களுக்கு பின்னர் அவர் நேபாளத்தை அடைந்ததாக கூறப்படுகின்றது. இதனை அடுத்து நேபாளத்தின் மலைப்பகுதியில் உள்ள மாடி வீடொன்றில் மேற்தளத்தில் தங்கியிருந்த போது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இசாரா செவ்வந்தியின் கைது நடவடிக்கை தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள போலீஸ் ஊடக தொடர்பாளர் FU வுட்லர், நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் பின்னணியில் நேபாளத்திற்கு ஒரு சிறப்பு குழு அனுப்பப்பட்டுள்ளது. இது ஒரு நீண்டகால ரகசிய நடவடிக்கையாகும். இலங்கை போலீஸ் துறை ஓரிரு வாரங்களுக்குள் 2வது பெரிய சர்வதேச கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் இடம்பெற்ற முக்கிய குற்றச்சம்பவங்களுடன் தொடர்பாக தேடப்படும் பிரபல பெண் சந்தேக நபரை கைது செய்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள தப்பியோடியவர்களுக்காக இலங்கை போலீசாரால் 40க்கும் மேற்பட்ட சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டில் மாத்திரம் 18 சந்தேக நபர்கள் வெற்றிகரமாக இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையிலான ரகசிய நடவடிக்கையை தொடர்ந்து IGPயின் நேரடி தலையீட்டின் மூலம் சமீபத்திய கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பிரபல பாதாள உலக குழு தலைவரான கணேமுல்ல சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி இதுவரை நாட்களும் தலைமறைவாக இருந்துள்ளார். தாக்குதல் நடத்தியவர் அதே நாளில் சிலாபத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் நேபாள சட்ட அமுலாக்கம், சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் டிஜிட்டல் புலனாய்வு பிரிவுகளின் ஆதரவுடன் அவர் கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இசாரா செவ்வந்தி கணேமுல்ல சஞ்சீவ சம்பவத்துடன் தொடர்புடையவர் மட்டுமன்றி இலங்கை முழுவதும் பல முக்கிய கொலை சம்பவங்களை திட்டமிட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறார். மேலும் இந்த கைது நடவடிக்கைக்கு ஆதரவாக இருந்த நேபாள அரசாங்கத்திற்கும் அவர்களின் சட்ட அமலாக்கத்திற்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றும் வுட்லர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் நேபாளத்துக்கு சென்றுள்ளனர். இலங்கை குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு உதவும் வகையில் குறித்த 2 அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றார்.